பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை நீங்கள் எதிர்த்து நீங்கள் நில்லுங்கள் என்று சொன்னார்கள். பாவத்தை வெறுத்து விடுங்கள், ஆனால் பாவிகளை வெறுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்யக்கூடியவர்களை நீங்கள் வெறுக்காதீர்கள், பாவத்தை வெறுங்கள் என்பதாக சொன்னார்கள். சமூகத்திலே நிறைய பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவார்கள். நாயகமே, நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன், அதற்குண்டான தண்டனை தாருங்கள் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எதுவும் நீ செய்திருக்க மாட்டாய் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எப்ப கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் விஷயத்தை போற்றுவோம் என்று இன்றைய காலகட்டங்களிலே நாம் எல்லாம் வாட்ஸ்அப்புகளின் நன்மைகளுக்கு பயன்படுத்துவதை விட புறம் பேசுவதற்கு பயன்படுத்துவது தான் மிக அதிகமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே தட்டு தான் 50 பேருக்கு ஒரே நேரத்தில் அனுப்பிடலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பாவம் செய்த மனிதர்களை நீங்கள் ஒரு பொழுதும் வஞ்சிக்க வேண்டாம். ஒரு மனிதர் பெருமானாரிடத்திலே பலமுறை மது குடித்து விட்டு பலமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்திலே கசையடி கொடுக்கப்பட்டவர். ஒரு தடவை மது குடித்து விட்டால் 80 கசையடி அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இது போன்று பல முறைகள் அவரை கசையடி கொடுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் குடிக்கிறார், மீண்டும் கொண்டு வந்து சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் அந்த சஹாபியை பார்த்து திட்டுகிறார்கள் மற்ற சஹாபிகள். இந்த மனிதரை பார்த்து மற்ற சஹாபிகள் திட்டுவார்கள், உனக்கு வேறு வேலை இல்லை, பலமுறை உனக்கு கசையடி கொடுத்ததற்கு பின்னாலும் நீ குடித்து கொண்டே இருக்கிறாயே, அல்லாஹுவின் சாபம் உனக்கு இறங்க வேண்டாமா என்றெல்லாம் சாபங்களை நிறைய போடுகின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவியை நீங்கள் திட்டாதீர்கள், பாவத்தை வேண்டுமானால் நீங்கள் வெறுத்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களை கூட அனுசரித்து பெருமானார் கூப்பிட்டு சொல்லுவார்கள். எப்படி என்று